நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். பங்குச்சந்தையில் நான் ரொம்ப நாளாக இருக்கேன்ப்பா. 5 வருஷமாக இருக்கிறேன், 10 வருஷமாக இருக்கிறேன். ஆனால் லாஸ் மட்டும்தான்ப்பா பண்ணுறேன். ப்ராஃபிட் புக் பண்ணுறதே இல்லை. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. நிறைய பணத்தை நான் இழந்துட்டேன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் ரொம்ப நாளாக குப்பை கொட்டினே இருக்கேன்ப்பா. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா நான் லாஸ் பண்ணிட்டேன், 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன், 50 லட்ச ரூபா வரைக்கும் நான் லாஸ் பண்ணிட்டேன். நான் லாஸ் பண்ண பணத்தை எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறதுனே தெரில. அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத என்னால் யோசிக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன், ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வர போகிறேனே தெரியல. அதை கூட விடுங்க, ப்ராஃபிட் புக் பண்ண நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களே, கண்டிப்பாகவே சொல்கிறேன், இது உங்களுக்கான பதிவு. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஈயட்சாங்காப்பி மாதிரி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா எவனாலும் தடுக்க முடியாது. இல்லை தம்பி, நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணிங்கல்ல, 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணிங்கல்ல, ஜாலியாக இருக்கீங்க, கஷ்டப்பட்டு தானே இருக்கீங்க. அந்த கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் ஒன்றும் பெருசு கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சுருக்கமாக சொல்லணும்னா, சச்சினாக இருந்தாலும் அடித்தா தான் ரன்னு. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒவ்வொரு நபரும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாகவே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி என்ன கான்செப்டை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜியாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நம்பலனாலும் இதுதான் உண்மை. அப்போது மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாகவே இருக்க வேண்டும். அப்படி இல்லைனாக்க, ஐயையோ என்னோடய பணமெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ பணம் லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ பணம் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 1 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 வருஷம்னாலும் புலம்பினே தான் இருக்கணும். அப்போது மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாகவே 100% நீங்கள் ப்ராஃபிட் சைடு தான் இருப்பீங்க. ரிப்பீட் தான், வேறு வழி இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், சச்சினாக இருந்தாலும் அடித்தா தான் ரன்னு. பாயிண்ட் நம்பர் 1, முதல்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன கான்செப்டை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. அதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜியா, இல்லை இண்டிகேட்டர் பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜியா, இல்லை நியூஸ் பேஸ்டு, இல்லை ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு உங்கள் ஒரு RSI பேஸ் பண்ணின ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுப்போம் இண்டிகேட்டரில், இல்லை ஒரு MACD பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுப்போம். எல்லாத்துலேயுமே கேண்டில் ஸ்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அதாவது இப்போ RSI கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது, MACD கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது, இல்லை ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் அதுவும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. அப்போது கேண்டில் ஸ்டிக் பேஸ் பண்ணினா ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததுன்னா கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, என்ன கான்செப்டை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். எந்த கான்செப்டாக இருந்தாலும் அதில் கேண்டில் ஸ்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டடு, புரிஞ்சிருச்சு, கிளாரிட்டி வந்துடுச்சு. சரி, அடுத்து என்ன டைம் ஃப்ரேம்? கேண்டில் ஸ்டிக்ஸ்னு இருந்தாவே பல டைம் ஃப்ரேம் இருக்கா? உதாரணத்துக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு 1 hour கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் 1 year வரைக்கும் பேக் டெஸ்டிங் பண்ணணும். சரிங்களா? சரி, அது பேக் டெஸ்டிங் பண்ணி என்னென்ன டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 hour கேண்டிலாக இருந்ததுன்னா 1 வருஷம் வரைக்கும் பேக் டெஸ்டிங் பண்ணணும். இல்லை என்னோடய ஸ்ட்ராட்டஜி 15 minutes கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாக்கா 6 மாதமாவது நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணணும். இல்லை என்னோடய ஸ்ட்ராட்டஜி 1 day டெய்லி கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜினாக்கா 5 years வரைக்கும் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணணும். இல்லை என்னோடய ஸ்ட்ராட்டஜி 4 hour கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாக்கா 3 வருஷமாவது நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கோட பேக் டெஸ்டிங் நீங்கள் எடுக்கிறீங்க, 1 year எடுக்கிறீங்கன்னா அந்த 1 yearல் இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுப்போம். அப்போ அந்த 1 வருஷத்தில் என்ன ஆகணும்னா அப் ட்ரெண்டும் இருக்கும், டவுன் ட்ரெண்டும் இருக்கும், ஒரு கன்சாலிடேஷனும் இருக்கும். இதுவே ஒரு ஷார்ட் டைம் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணிங்கன்னா இன்கேஸ் அப் ட்ரெண்டில் இருந்ததுன்னா அந்த பையிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகும், டவுன் ட்ரெண்டில் சரியாக ஒர்க் ஆகாது, கன்சாலிடேஷன் டைமில் சரியாக ஒர்க் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் நான் சொல்லக்கூடிய கால அளவு பேஸ் பண்ணி நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாகவே அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி லெவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கண்டிப்பாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி இருக்கணும், 2வது கேண்டில் இப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குமா, அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் 1 year பேக் டெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 1 yearல் ஒரு 50 ட்ரேடிங் தரான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை 500 தரான், இல்லை 1000 தரான், 10,000 ட்ரேடிங் கொடுத்தாலும் சரி, அந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட மொபைலில் என்னென்னவோ கிடக்குது. இதுவும் ஒரு வாரமாக வந்துட்டு போட்டுமே, என்ன போச்சு இப்போ? கரெக்டுங்களா? அப்போ எத்தனை ட்ரேடிங் கொடுத்தாலும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும்.
சரி, அடுத்து பாயிண்ட் நம்பர் 4. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குமா, ஸோ அதை வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும், ரெண்டாவது வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹையை பிரேக் பண்ணணும், இல்லை லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சம்திங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே. இந்த ப்ரைஸ் தான் வந்து என்ட்ரி, இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் டார்கெட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குமா, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ எழுதி அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மொபைலில் வச்சுக்கோங்க, நோட்டை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? சரி, ஓகே. அடுத்து பாயிண்ட் நம்பர் 5. ஸோ உங்கள் இமேஜ் இருக்குல்ல, ஸோ இமேஜ் எடுத்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சிங்களா, அதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சார்ட்டில் வரைஞ்சிக்கோங்க. சார்ட்டில் வரைஞ்சிக்கிட்டு உங்களுடைய கண் பார்வை, உங்களுடைய கவனம் எங்கே அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல அந்த சார்ட்டை ஒட்டிடுங்க. உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீடாக இருக்கட்டும், இல்லை வேறு எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஸோ உங்கள் பார்வை வந்து எங்கே அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து அந்த சார்ட்டை வந்து ஒட்டிக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, அந்த சார்ட்டை பார்க்க உங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிடும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை எழுதி வச்சிங்கனாக்கா, உங்களுக்கு எப்போ டவுட் இருக்கோ, எப்போ சந்தேகம் இருக்கோ, அப்போ நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி மொபைல் வச்சுக்கிறக்கும் போது, ஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் ஏதாவது சம்திங் உங்களுக்கு டவுட் அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அது நல்லா புரியும். ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிடும். இல்லை உங்கள்கிட்ட ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, உள்ள ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிற போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கண்டிப்பாக மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி நம்ம தேவையான போது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம மனசில் நல்லா பதியும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 6 என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி மட்டுமே ஆக்சுவலாக நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். அதாவது ஒரே ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும். ஸோ 100% ரிட்டர்ன் பர் மந்த் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங். சரிங்களா? ஸோ இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங்கை இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறையை பேஸ் பண்ணி நான் உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங். இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை ஒரு சில நண்பர்களுக்கு, அதாவது ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களை நான் கற்றுக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெய்ட் ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் லிங்க்கும் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க நண்பர்களே, பாயிண்ட் நம்பர் 6 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா இல்லை ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ 6 மற்றும் 7வது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். சச்சினாக இருந்தாலும் அடிச்சா தான் ரன்னு. நன்றி.